சங்கி எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங்ஸா வருதுமா. எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ எங்கே கிடைக்க போகுது பிரியாணி? சாப்பிட போறேன்னு சொல்றீங்க. அதான் விடிய விடிய இப்பெல்லாம் பிரியாணி விற்கிறாங்களே. கடையில் சாப்பிடக்கூடாதுமா, ஹெல்த் ப்ராப்ளம் வரும். சரி, நம்மளே செஞ்சிடலாம். ஓகே, மொட்டை மாடி மிட்நைட் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்தாங்க காவேரி, இன்னைக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. நான் சொல்லி தரேன். இன்னைக்கு எங்க பொண்ணு தான் செய்ய போறா. எப்படி அவங்க அண்ணி கத்து கொடுக்குறா. இப்போ மொட்டை மாடி பிரியாணி செய்யறதுக்காக இப்போ வந்து பாத்திரத்தை நேராக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொருளெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்கம்மா, எரிஞ்சிட போகுது. இதுங்க வந்து பிரியாணினா ரொம்ப ஒரு அடிக்டா ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் கடலை எண்ணெய். பிரியாணினா போதும்பா, எங்க பசங்களுக்கு சாப்பிடணும். எந்த டைம் பார்த்தாலும் பிரியாணி வாங்கி கொடுமா, பிரியாணி செஞ்சு கொடுமான்னு ஒரே சொல்ல. கடையில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். மருமக என்ன அத்தை வாங்க நம்ம மொட்டை மாடி பிரியாணி, மிட் நைட் பிரியாணி செய்யலாம் மொட்டை மாடியில் அப்படின்னு சொன்னோன்னே பசங்களுக்கு எல்லாம் ஒரே குஷி ஆயிடுச்சு. அம்மா நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இல்லடி, எங்கள் மருமக தான் செய்வா, அதை பார்த்து நீ கற்றுக்கோ. சங்கி வந்து பிரியாணி செய்கிறதுல எவ்வளோ லிட்டர் என்ன இது? இது 1 லிட்டர் ஃபுல்லா நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன். இப்போ 4 பேர் கரெக்டா செய்யற மாதிரி ஊத்திருக்கேன். போதும். இதோட அதிகமா சோம்பு போட மாட்டேன். சரி சரி ஓகே. அந்த பட்டை கீழே ப்ளூ. மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்பவுமே போட்டி, யார் பிரியாணி நல்லா செய்வாங்கன்னு. அதனால மாமியார் எப்பவுமே மருமக நல்லா செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் செல்லடு தப்பு இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா பிடிச்ச மாமியார் என்னன்னு கேளுங்க. நான் செய்யறது பாத்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு பிடிக்காது. மருமக செய்யறதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ என்னம்மா சாப்பாடு செய்யற, மருமக கறி குழம்பு வைக்கிற, அப்புறம் அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்றா. அப்புறம் எங்க பையனுக்கு பாரு, நீ என்னம்மா நீ கறி குழம்பு வைக்கிற, என் பொண்டாட்டி செஞ்சிருக்கா பாரு, அவ்வளோ அருமையா இருக்கு. இன்னைக்கு கூட மட்டன் குழம்பு காலையில, சண்டேல அதனால கரெக்டா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருக்குமான்னு சொல்லிட்டு வச்சதெல்லாம் உடனே காலி ஆயிடுச்சு. 2 பட்டை, 2 பட்டை, பிரிஞ்சி இலை 2, ஓகே, இந்த அன்னாசி பூவா அது 1, அப்புறம் ஒரு ஏலக்காய், அதை பிச்சு போட்டுறேன். ஏலக்காவை பிச்சு தான் போடணுமா? நம்ம இடிச்சு போடணும், நம்ம மேலே வந்துட்டோமா, அதனால அப்படி பிச்சு போடுறேன். 2 கிராம்பு போட்டாச்சு. இப்போ என்னம்மா ஃபீல் பண்றேன் நான் சொன்னது? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணுங்க, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் இதை தாளிச்சிட்டே இருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. ஏலக்காவா வெடிச்சிச்சா? இப்ப பாருங்க, ஏலக்காய் போட்டோன்னே நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுடலாம். 1 கிலோவுக்கு ஒரு 5 வெங்காயம் 6 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம். பசங்களுக்கு ஒரே ஜாலியா ஆயிடுச்சு மொட்டை மாடி பிரியாணி செய்யணும்னு சொன்னோன்னே. மருமகளுக்கு ஒரே டான்ஸே வந்துருச்சு. எங்க பொண்ணு மொட்டை மாடியில இந்த மாதிரி சமைச்சு பாத்தீங்கன்னா எங்க பொண்ணுக்கு ரொம்ப செய்யணும்னு ஆசை. சரி நம்ம அண்ணி செய்யற மாதிரியே செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணுடி. அண்ணி பொருள் போட, நாத்தனார் கிண்ட, ஒரே கூத்தா, மாமியார் பேச, அவங்க சங்கீதா புருஷன் பேச. நெக்ஸ்ட் என்னமா போட போறீங்க? இது நல்லா ப்ரௌன் ஆகணும், வதங்கணும் லைட்டா. அந்த ஓரத்துல எல்லாம் ப்ரௌன் நல்லா தெரியுற அளவுக்கு வதங்கணும், அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து அப்படியே போடுவாங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நல்லா அரைச்சு போட்டா நல்ல ஒரு தலப்பாக்கட்டி ஸ்டார் பிரியாணி எல்லாம் அப்படிதானே பண்ணுவாங்க. ஆமா, அதனால அந்த மாதிரி இப்போ அரைச்சு போட போறாங்க தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா? வதங்கிக்கிட்டே இருக்கு, நல்லா ப்ரௌன் ஆகணும். சரி சொல்லுங்க, அடுத்தது இது போடுங்கம்மா. சரி, குடும்பத்துல என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எந்த குடும்பத்துல பிரச்சனை? நம்ம 4 பேரு
நாங்க நல்லா தான் இருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்கோம் எங்க குடும்பத்துல எல்லாரும். அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேளுங்க கைஸ் மக்களே, எங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாரும் நல்லா எப்படி இருக்கீங்க? இந்த நிறைய எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் போடுங்க, மறந்துடாதீங்க. போன தலை தீபாவளிக்கு எல்லாரும் சூப்பரா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த தீபாவளிக்கு என்ன சொல்றீங்க? இந்த தீபாவளிக்கு வந்து நிறையா ஒரு இது பண்ணணும், அதை நம்ம தீபாவளிக்கு போடுறோம் வீடியோ பாருங்க. என்ன வீடியோ தீபாவளிக்கு? தீபாவளிக்கு வந்து மருமகள் நிறைய பலகாரம்லாம் செய்ய சொல்லணும், முறுக்கு அதிரசம். ஏன்னா எங்க அம்மாக்கு செய்ய தெரியாது. எல்லாம் வாழையில ஃபுல்லா ஒரு டிஷ். ஆமா, போன தடவை பாத்தீங்கன்னா நாங்க நீ நான் சொல்லு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய தலை தீபாவளி இதெல்லாம் வந்திருந்தாங்க. தலை தீபாவளி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா, ஒரு மாமியார் சொல்றாங்க, மாப்பிள்ள என்ன சொல்றாரு, மாமியார் மாமனார்ட்ட எனக்கு வந்து மருமங்களுக்கு என்ன செஞ்சு தருவேன்? மருமையனுக்கா? மருமையனுக்கு வந்து எனக்கு அவ்வளவா ஸ்வீட்டு கொஞ்சம் தெரியும், ஆனா அந்த அளவுக்கு பெருசா 100 டிஷ் அந்த மாதிரி எனக்கு தெரியாது ஸ்வீட்ல. பார்த்தா ஒரு 5 வகையான ஸ்வீட் வேணா செய்வேன். என்னது, இனிப்பு போண்டாவா? இல்ல 10 ஸ்வீட் நேம் சொல்லு பாப்போம். 10 ஸ்வீட் என்னன்னு தெரியுங்களா? அது என்ன, கேசரி, அல்வா. அல்வாலாம் செஞ்சு கொடுத்ததே இல்ல. அல்வா, அப்புறம் வந்து இப்ப நிறைய லட்டு, லட்டு மைசூர் பாக்கு. இன்னொன்று வந்து அந்த ஒரு இப்போ அந்த உளுந்துல செய்வாங்க பாத்தீங்களா, அது சுழியம் இல்லடி, இன்னொரு ஸ்வீட் அது வரும், பால் கொல்கட்டை. அது ஒரு செய்வாங்க, அது பால் கொல்கட்டை. அதுல வந்து பால் கொல்கட்டை. அப்புறம் 4 சொல்லிட்டியா? ஆமா, வரவே வராது. வரும் பால் கொல்கட்டை. அதுல வந்து அரிசி மாவுலதான் செய்வாங்க. அரிசி மாவுலடி உளுந்துல செஞ்சுட்டு அதுல தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணி அது அந்த மிதக்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து குலோப்ஜாம். இன்னும் 5 அதிரசம். அதுக்கப்புறம் வந்து ஜாங்கரி. இதெல்லாம் நான் செய்ய முடியாது, கடையில வாங்கி கொடுக்கலாம். ஜாங்கரி, பாதுஷா, அப்புறம் வந்து பால்கோவா. நீ நான் கோபிநாத்துக்கு என்ன செஞ்சுட்டு போன? சுழியமா ஸ்வீட்ல. அதுக்கப்புறம் 10வது பாத்தீங்கன்னா வேற என்னடி சொல்லலாம், மைசூர் பாக் சொல்லிட்டேன். என்னென்னமோ வந்திருக்குங்கப்பா. காஜு கட்லி அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, காஜு கட்லிலாம் செய்ய முடியாது. பாயாசம் ஈஸி, முந்திரி பருப்புல செய்யலாம். சரி, பாயாசம் அது ஒரு ஸ்வீட் தானம்மா. சரி, நீ சொல்லி கூட காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு. மருமகனுக்கு நான் வந்து ஸ்பெஷலா கவனிப்பேன். 10 ஸ்வீட் செய்யறேன், 10 ஸ்வீட் நான் செஞ்சு கொடுக்குறேன் மருமகனுக்கு. நல்லா நிறைய ஒவ்வொரு கம்மியா. சரிம்மா, போதுமா அம்மாடி. வெங்காய பச்சடிலாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி நல்லா இப்படியே கட் பண்ணி தயிர் உப்பு நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறிருக்கு. ஊறினா நல்லா சாஃப்டா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த ரைத்தா சூப்பரா இருக்கும். அம்மாடி போடுங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டாடி. இல்ல இது இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் இன்னுமா வதங்குது வெங்காயம். இந்த காத்துல அன்னசாரம் எடுத்துறோ. எல்லாம் கூடி உட்காருங்க. நல்லா கூடி உட்காருங்க. கோடி நின்றால் என்ன நடக்கும்? கோடி நன்மை. கோடி நன்மை. கோடி நன்மை. கூடி வாழ்வோம். சத்தியம் பண்ணுங்க. அப்பா, கோடி நன்மைகள் நடக்க வாழ்த்துகிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள். கூடி குடித்தால். எல்லார் வீட்டுல என்ன சொல்றாங்க, கல்யாணம் ஆகணும் நான் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருது மாமியாருக்கும் மருமகளுக்கும். ஏன் பிரச்சனை வருது? நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்க கூடாது. அவளே நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கங்க. எப்ப பார்த்தாலும் மருமக இவ அது பண்ணல, அது செய்யல, இது செய்யலன்னு எப்ப பார்த்தாலும் சண்டை வருது நிறைய குடும்பத்துல. எல்லாரும் நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாலே பிரச்சனை வரும். பொண்ணுனா என்ன எப்படி பாத்துக்கிற? என் பொண்ணு நல்லா பாத்துக்கிறேன். அடிக்கிற
கொடுமைப்படுத்துற. என்னன்னு கேளுங்க. ம். ஏன் அடிக்கிறேன்னா டயத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாளுங்க. எப்போ ஏன்னா நாங்க வந்து டைம்க்கு தூங்குறது கிடையாது, அதனால டைம்க்கு எந்திரிக்க முடியல. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. நான் எல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருவேன். அப்புறம் அத்தை ஏதாவது செய்யவா அப்படின்னு வந்து கேட்குறேன். இங்கதான் ஒரு வேலை இல்லையே, நான் செஞ்சு முடிச்சிருவேன். வந்தோடனே காஃபி போட வாத்த அப்படின்னு கேட்பா. சரி காப்பி போடுமா, அதானே ஈஸியான வேலை. என்னடா மாமியாரு மாமியார் சொல்றாங்க, இப்பதான் மக்கள் கிட்ட சொல்ற. ஆமா பாத்தீங்களா மாமியார் ஏன்னா எப்படி ஒரு வருஷம் பேசுறாங்க? ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா காப்பி போட வாத்த பழைய பஸ் புது பஸ் இல்ல. காப்பி போடவங்களா அப்படின்னு கேட்பா. காப்பி சரி வேணா போடுறேன், அதானே ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு காப்பி போட வைத்த. அப்புறம் ஏதாவது நறுக்க வைத்த அப்படின்னு கேட்பா. நான் எல்லாமே நறுக்கிட்டேம்மா. ஓகே, இதுல வந்து 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நாங்க கொஞ்சம் காரசாரமான ஆளுங்க, அதனால நல்லா பிரவுன் ஆகிடுச்சு. சொல்லு காவேரி. கீரி போடலாம். லைட் பிரவுனுக்கு வந்துருச்சு. 4 பச்சை மிளகாய். டைம் போயிட்டே இருக்கு. மிட் நைட் பிரியாணினா என்ன டைம்? 11:30 12:30 அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பேய் வர டைம். இப்போ என்ன பாருங்க, பிரியாணி வாசத்துக்கு எல்லா பேயும் வரும்ல. இப்போ வந்து பசி எங்கனால தாங்க முடியல. பாருங்க மொட்டை மாடில வந்து மிட் நைட் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரே ஆசை. அம்மா மிட் நைட் பண்ணி. இப்போ கொத்தமல்லி புதினா போட போறேன். மிட் நைட் பிரியாணி செய்யணுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து 9 மணிக்கெல்லாம் தூங்குறவா. போதும் போதும் போதும். லாஸ்டா மேடம் பிரியாணி பேர் வந்து எஸ்ஜி பிரியாணி. மாஸ்டர் வந்து இவங்க தான், சங்கீதா மாஸ்டர். என்னன்னு கேளுங்க மக்களே. சூரிய கீதம் ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன். சொல்லுமா. ஹோட்டல் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருக்கும் 10 ரூபாய்க்கு பிரியாணி தரலாம். அப்படியா? சரி ஓகே ஆரம்பிக்கலாம். எப்போ ஆரம்பிக்கிறோம்? அது கொஞ்சம் டைம். சூரிய கீதம் பிரியாணி. சூரிய கீதம் பிரியாணி எங்களுக்கு ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னா எங்க பையனோட கனவு. ரொம்ப நாள் கனவு. அவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கன்னு சொல்லி எக்ஸாம்லாம் எழுதிட்டான். இருந்தாலும் என்னுடைய ஆசை வந்து அவன் ஆபீஸ் போகணும் போட்டுக்கிட்டு எம்பிஏ படிக்கணும். எம்பிஏ படிக்க வச்சுட்டேன் அவனை. ஆனா அவன் உனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் போகணும்னு ஒரே தொல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு செய்யறதுலாம் அவனுக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும். எல்லாம் டிஃப்ரெண்டா செய்யணும் அவனுக்கு ஒரு ஆசை. அது மீன் பாஸ்தா நெத்திலி மீன் பாஸ்தா செய்யணும்னு போன வாரம் ஒரே தொல்லை. மருமாதான் வேணான்னு சொல்லிட்டா. ஐயோ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால மிட் நைட் பிரியாணி இப்போ பாருங்க 12:30 மணி ஆகுது. எங்களால பசி தாங்க முடியல மக்களே. அந்த பசங்க மிட் நைட் பிரியாணி செஞ்சே ஆகணும்னு ஒரே தொல்லை. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மிளகா தானே, அதை அரைச்ச தனி மிளகா அத வீட்டுல அரைச்ச மிளகா தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க மக்களே. அப்புறம் வேணா தேவைன்னா சின்ன வயசுல வந்து எங்க அம்மா கிட்ட பிரியாணி எல்லாம் கேட்பேனா செஞ்சே தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி பிடிக்காது. சைக்கோ எங்க எல்லாத்தையும் குழம்பா வச்சுதான் எங்களை சாப்பிட வச்சு சாவடிப்பாங்க. நல்ல வேலை சூரி கல்யாணம் பண்ணனால டேஸ்டா சாப்பிட முடியுது. பிரியாணி எல்லாம் டெய்லி சாப்பிட முடியுது. எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. என்னன்னு கேளுங்க, இந்த குட்டிக்கு மீன் குழம்பு பிடிக்காது. குழம்புலாம் எப்படின்னா ஊத்துனா அடுத்த தெருக்கு போயிடும். தண்ணியா இருக்கும். ஆமா கருவுதுமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஆனா குழம்பு ரொம்ப தண்ணியா சாப்பிடும் போது வயிறுக்கு நல்லது சொல்லுவாங்கம்மா. அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் இருந்தா பிடிக்காது, தண்ணியா இருக்கணும். கறி குழம்பா இருந்தாலும் சரி, மீன் குழம்பு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தண்ணியா இருக்கிறப்ப இதுங்க ரெண்டுக்கும் வந்து தண்ணியா இருந்தா பிடிக்க மாட்டேது. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதுல வந்து என்னென்ன வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து காரமா இருக்கணும், நாங்க எல்லாமே காரமா சாப்பிடுவோம், அதனால இதுல ஆட் பண்ணிருக்கேன். 4 இருக்கா? ஸ்பைசியா சாப்பிடுவோம் மக்களே. நாங்க ஸ்பைசியா இருக்க போகுது. எப்பவும் அப்படிதான் பண்ணுவேன். 8 பச்சை மிளகாய். மிளகாத்தூள் கம்மியா தானே போட்டிருக்கேன். அதான் கம்மியா போட்டேன். அடி தோல். எங்க இது சோறு வேக வைங்க. அது அப்புறங்க சிக்கனை போட்டதுக்கு அப்புறம் தான். சிக்கன் வேகணும்ல ரொம்ப நேரம்.
அது ஓ அந்த டைம்ல அந்த வந்து டைம்ல சோறு ஆஃப் வச்சிருவேன். பாயில். சரி சரி. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் கர்ட் Curd. ஆ. போட்டுக்கலாம். இந்த டைம்ல ஏன் ஸ்பீடா வைக்கிறீங்க அடுப்ப? இப்போ கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு வேகிறதுக்கு இந்த பச்சை வாசம்லாம் போயிடும். நெக்ஸ்ட் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை அப்படியே ஊத்திக்கலாம். அருமை அருமை அருமை. இதே நிறைய பேர் பாருங்க அந்த தக்காளி எல்லாம் தோல் எல்லாம் இருக்கும்ல, அது போய் ஒட்டிக்கிறோம் ரைஸ் எல்லாம் அதுல. இப்போ நீங்க தக்காளியை நல்லா அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு தக்காளியும் எடுத்து போட தேவையில்லை. ஆஃப் லெமனை இதுல புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்ல பிரியாணிக்கு லெமன் போட மாட்டல. கொட்டையா? அந்த கொட்டையை யாருக்கு கடிக்க போறாங்களோ தெரியல. இவங்க தான் கொட்டை கடிப்பாங்க. இவளுக மாங்காய் கொட்டையே சாப்பிட மாட்டாளுங்க. மீன் குழம்புல போடுவேன், அது சாப்பிட்டு மாங்காய் புளிப்பே இல்ல அப்படின்வாங்க. இவ மாங்கொட்டையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மேடம். புளிப்பு பிரியர். எனக்கு புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரைஸ்ல போடுவீங்க? ஆமா, கொஞ்சம் வேக போட்டு வேகணும்ல. தக்காளி இப்படி அரைச்சு ஊத்தினாதான் கிரேவி நிறைய வரும். சரி, அடுத்த வீடியோக்கு என்ன பண்ண போறோம்? அடுத்த வீடியோ என்ன சமைக்கலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க பண்றோம். ஓகே, சொல்லு. என்ன டிஷ்னாலும் சமைக்கலாம். என்ன வேணா சொல்லுங்க, கஷ்டமான டிஷ்ஷா இருந்தா சொல்லுங்க, நாங்க அசால்ட்டா சமைப்போம். அப்படி சொல்ல. ஓகே, இப்போ சிக்கனையும் அதுல போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த சரி, சிக்கன் போடுறேன். சிக்கன் ஃபுல்லா வித்தவுட் போனே கொடுத்துட்டாங்க. வித் போன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியா? அந்த சைடு வச்சு நான் அதை கேட்க அதை வாங்கிட்டேன். ஊற வச்சுட்டு இதுல காரம் மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுச்சுலாம். உப்பு. அம்மா ரொம்ப நேரமா கால் பாருமா. ஹாய் வீடியோ டி. ஓகே, தேங்க் யூ. பக்கத்து வீட்டு மாடியில இருந்து நம்மளை பார்த்து கேட்பாங்க, இப்போ யூடியூப் சேனல்ல ஏன் பெரிய வீடியோலாம் போடுறதே இல்லைன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க அங்க பார்த்துட்டு இப்பதான் நாங்க லைவா பாக்குறோம் நீங்க பண்றத அப்படின்னு சொல்லி அவங்க அங்க அது பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்றீங்க, பிரியாணியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. ஓகே, நாங்க வந்து நீங்க பாருங்க, நான் லைவா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். என்ன செய்றீங்க அப்படின்னு காரம் உப்பு போடணும் தானே. அதான் புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்படியே எடுத்துக்க. போதுமா? அதுக்கு நிறைய இருக்கு. ஓகே ஓகே, போதும். நல்லா வதங்கும். போதும் போதும் செங்கி. போதும். அப்பதான் அப்படி அழுதுகிட்டே சாப்பிடலாம். புகை விடணும். நல்லா கிண்டிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிறேன்? என்னடா சிரிக்கிறேன்? அம்மாடி, ஒலைய வச்சிருவோம். ஒலைய வச்சிருவோம். இதோ இது கரெக்டா ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். முடிய வரைக்கும் லைஃப் டைம்ல எத்தனை ஒலை வச்சிருக்கமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா சமைக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நான் 10 வயசுல இருந்து சமைக்கிறேங்க. 10 வயசுலயா? 10 வயசுனா என்ன ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? 10 வயசுல 5th ஸ்டாண்டர்டோ? 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க. என்ன மாதிரி எல்லாம் சமைப்பீங்க? சொல்லுங்க, அத கொஞ்சம் வீட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? உங்க வீட்ல எத்தனை பேர்? இப்போ எங்க வீட்ல வந்து சரியா ஃபேமிலி 10 பேரு. அப்ப எங்க அண்ணி, எங்க அம்மா. எத்தனை அண்ணனுங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 6 பேரு. 6 அண்ணனுங்க. கம்மியா சொல்றாங்க. வீட்ல உங்களுக்கு மொத்தம் 13 பேர் அம்மாய்க்கு பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. 10 பேரு. அதுல வந்து எங்க அக்கா தான் ரொம்ப எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தா. ஆனா வந்து அவ சீக்கிரம் இறந்துட்டா. அதே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன் இறந்தாங்கம்மா? அது கொஞ்சம் உங்க குடும்ப ப்ராப்ளம் வேற, அது ஒரு பிரச்சனை, அது சொல்ல முடியாது. அந்த ஒரு ஒரு வருத்தம்.
அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து நீ சென்னையில தான் போய் அக்கா படிக்கணும். போனதுக்கு அப்புறம் நீ தான் குடும்பத்தை ஃபுல்லா ஒரே பொண்ணு. எல்லா பாரமும் வந்துருச்சு. இல்லை அப்புறம் எங்க அண்ணி பெரிய அண்ணி நல்லா ஊர்ல நிறைய பேருக்கு சமைச்சு போட்டாங்க, அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆனவுடனே எல்லாரும் தனித்தனியாக அவங்க ஒய்ஃப் வந்தோன்னே அவங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த இது சாப்பாடு குண்டா அதை எடுத்துருமா அந்த இதை. ஓகே, இதை உலைய வச்சிடலாம். ம் இதுல ஃபர்ஸ்ட் தண்ணியில சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு போதுமா? அரிசிக்கு போதுமா? பத்தாயிரமா? இந்த லைட்ரு தோசை அரிசிலாம் போட்டுக்கலாம். இதுல 2 பட்டை மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு. இப்போ இதுல ரைஸை போட்டுட்டு வைக்க வேண்டியதான். தண்ணி பத்தாட்ட கூட அதை தண்ணியை எத்தனை கிராம் அரிசி? இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ. 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி. சரி சரி. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. எங்க ஹஸ்பண்ட் வந்து செல்லம்மா எப்படிமா கூப்பிடுவ? அத்தான்னு கூப்பிடுவேன். அத்தான். அதுக்கப்புறம் நிறைய அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளோ சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது, புடவை கட்ட தெரியாது, எதுவுமே தெரியாதுதான். ஏன்னா 17லயே கல்யாணம் ஆயிடுச்சு அத்தைக்கு. 17 இல்லம்மா 18 தான். 18 தான்மா. 18ல சூரி பிறந்துட்டான் தானே, அப்புறம் எப்படி? இல்ல இல்ல எப்படி 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 19ல அப்படி 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 19ல தான் வந்தானா சூரி. என்னுடைய 19வது வயசுல மை சன் பிறந்துட்டாரு. அப்புறம் எனக்கு 21ல மை டாட்டர். 21லயா? 20 அதான் அடுத்த வருஷம் என்ன உடனே. எங்க 2 பேருக்கும் 1 இயர் தான் கேப். யா இந்த குட்டி 2000ல அதிசயமா பிறந்த குட்டி. அந்த அதிசயத்தை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கம்மா. இந்த டிராக்டர் முண்டை அடிச்சா சரியா வரும். சொல்ல அந்த கதையை சொல்லுங்க. பாருங்கங்க, எங்க பையன் சத்தமா சொல்லுங்க. எங்க பையன் பிறந்து கரெக்டா வந்து 1 இயர்ல நான் 6 மாசம் வந்து டெஸ்ட் போறேன். இந்த மாதிரி எனக்கு மென்சஸ் வரல, ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் போறப்போ இந்த அல்மாஸ்னு ஒரு டாக்டர் இருக்காங்க அடையாரில். அந்த அம்மா டெஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து மென்சஸ் வரல, அதனால் நான் மாத்திரை கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 இயர் நீங்கள் பால் குடி நிறுத்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மென்சஸ் வந்துடும் உங்களுக்கு அப்படி. ஆனால் என்னுடைய நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் டாக்டரே சொல்லலை. அப்போ தான் வந்து 6 மந்த் பேபியாக இருக்கேன் என் வயிற்றுல. தொப்பை நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா எனக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கன்சீவாக இல்லை. இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு போகிறோம் மக்களே? டெஸ்ட் பண்ண தானே போகிறோம். எதுக்கு போகிறோம்? அப்போ இந்த டாக்டர் வந்து ஒழுங்காக கவனிக்கலை எனக்கு. அப்போ அந்த நேரம் வந்து பாருங்க 99ல அந்த அம்மா மேலே கேஸே போட்டிருக்கணும் நான். என்ன ஆயிடுச்சு பாருங்க. அல்மாஸ் அந்த டாக்டர் பேர் அல்மாஸ். அவங்க அடையாறுல இருக்காங்க. என்ன இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியல. அந்த சீட்டு எழுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை தான் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா மேல நான் கேஸ் போட்டிருப்பேன். பிரெக்னண்டா இருக்கும்னு தெரிஞ்ச ஒரே வாரத்துல பிறந்துட்டா. ஆனா வந்து எங்க அம்மா அவங்க எழுதி கொடுத்த டேப்லெட் வந்து போடல. போட்டிருந்தாங்கன்னா நான் வந்து கக்கூஸ்ல கரைஞ்சிருப்பேன் போல. அந்த ஒரு மனசு. ஆனா கரைஞ்சிருக்க மாட்டேன். 6 மாசம்ல 6 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா வந்து பார்த்துட்டு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க, வயிறு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அப்புறம் சூரிய பசி டெஸ்ட் குதிப்பானோ அந்த வயிற்று நப்பான். அப்புறம் தலைய வச்சு குதிப்பான். அவனு 1 இயர் தானே ஆகுது. அப்புறம் வந்து சரின்னு பார்த்துட்டு வச்சு குத்துவான், அப்படி வயிறுல வச்சு குதிப்பான். இவளுக்கு வந்து நான் எத்தனை தடவை போய் கீழே எல்லாம் விழுந்திருக்கேன் தூக்குறப்பெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களே, நீங்க சூரி டெஸ்ட் பண்ண அந்த டாக்டர் லலிதான்னு அவங்க நெசப்பக்கத்துல இருக்காங்க. என்னம்மா
9 months ஆகுது உங்களுக்கு தெரியல. அப்படியே ரொம்ப நான் ஷாக் ஆகி அழுதுட்டேன். ஒரே வாரத்தில் பிறந்த குழந்தை, அதிசயமான குழந்தை. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க மக்களே. பிறந்தவன அதிசயமா, என்னடி ஊசி போடல எதுவுமே போடல, இந்த அதிசயமா வந்து பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதுல எங்க அண்ணன் பார்த்துட்டு அழுதுட்டான். இப்ப அவன் என் கூட இல்ல, அந்த ஒரு கவலை தான். சரி ஓகே 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 நாங்க இருக்கோம். சென்டிமெண்டா வந்துட்டாங்க. சரி விடுங்க, ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. குழந்தை பொம்பளை பிறந்தாச்சு. புள்ளைன்னு எப்ப தெரியும்? பிறந்தவனதான். இப்ப அவங்க அப்பா அப்ப வந்து வேலை செஞ்சு காவிரி வந்து அதிசய பிள்ளை, அதிசய பிறவி. அதிசய பிறவி. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. Miracle தான். மிராக்கள் இது மாதிரி யாருக்குமே நடந்ததில்ல. அதனால உங்களுக்கு இந்த என்னுடைய டாட்டரை பத்தி சொல்லியிருக்கேன். பாருங்க, இவர் நம்பர் Rare piece. அதனால என்னன்னு எல்லாரும் பாருங்க. வந்து இவ எல்லாத்துலயுமே நம்பர் 1 வருவா. எல்லாத்துலயுமே ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், மல்டி டேலண்டட். ஆமா, ஹேண்ட் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்பர். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன். அதே மாதிரி இவனும் தான் ஹேண்ட் ரைட்டிங்ல நம்பர் 1 வருவான். இது டிராயிங்ல நம்பர் 1 இல்ல, ஃபுல்லா ஆர்ட் ஆர்டிஸ்டுவன். எல்லாம் எந்த இதை நீங்க கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது வரையணும்னு சொல்லுங்க, வரைஞ்சு உங்களுக்கு அனுப்பிடுவான். அதே மாதிரி நம்பர் 1 டேலண்ட். இவ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த ஷார்ட் புட்டு போட்டு அதுல வந்து எரியறதுல அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். அது நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம். 2 பசங்களுக்குமே இந்த ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இவன் வந்து சங்கி பத்தி சொல்லு. சங்கி என்ன அது? இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உன்னை பார்த்தாலே எப்படி புரிஞ்சுக்குவா. டக்கு 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 டக்குன்னு இது பண்ணணும்னா டக்குன்னு ஒரு கற்பூரமுல இவங்க நிறைய மொக்க வாங்குவாங்க. தப்பு தப்பா பேசி இப்ப என்ன பண்ணுவா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா சூரி இப்படி பண்ண. எனக்கு வந்து மேக்ஸ் வந்து டக்குன்னு எனக்கு வராது. இவ வந்து உடனே அத்தை இதுத்த இவ்வளவுதான் வருதா, ஒரு டக்குன்னு மேக்ஸ்ல நம்பர் 1 இவ. மேக்ஸ் போறதுல மேக்ஸ் டீச்சர்ல. மேக்ஸ் டீச்சர் இவ. எல்லாமே சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லி கொடுப்பா. இது இப்படி செய்யுங்க அத்தை, அப்படி செய்யுங்க. உங்க பசங்களுக்கு மேக்ஸ்ல டவுட்னா உடனே சங்கிக்கு வீடியோ கால் நிறைய வந்து இவளுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். இவளுக்கும் ஐயோ, எந்த ஏண்டி சங்கி, உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா என்ன பிடிக்கும்? நான் கேட்கவே இல்லை. கொக்கோ விளையாடுவாங்க. கொக்கோ, நெக்ஸ்ட் அப்புறம் ரிங் இருக்குல்ல, அது விளையாடுவேன். ரன்னிங்லாம் Zone எல்லாம் ஓடுவியா? போயிருக்கேன். ரன்னிங், ஷார்ட் புட்டு, சின்ன வயசுல போயிருக்கேன். ஸ்கூல் டேஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு. ஓகே. அங்க இவன் நம்பர் 1. உங்களுக்கு வந்து எதுல ஃபேமஸ் நீங்க? அவங்க வந்து யூடியூப்ல ஃபேமஸ். நான் எல்லாத்துலயும் ஃபேமஸ் தான். இதுல இவனுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது உங்களுக்கு தம்பி? சூரி சூரி சொல்லுடா. விளையாட்டு ரொம்ப பிடிச்சது அப்பா அம்மா விளையாட்டா? இவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ். அதுவும் ஸ்போர்ட்ஸ் தானே. சிரிக்கிறீங்க பக்கத்துல வர. பக்கத்துல இல்ல, ஊருக்கே தெரிய போகுது. இதெல்லாம் போடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் வந்து வாலிபால். நீங்க வந்து ஸ்டேட் லெவல் சின்ன வயசுல தான் அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாடுவாங்க இவங்க ஊர்ல. சொப்பு சாமா விளையாடுவல. ஆமா ஆமா, நாங்க வந்து அப்ப வந்து சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவோம். அம்மா அப்பா விளையாட்டு. அம்மா அப்பா விளையாட்டு. இப்ப அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோமா செல்லம், என் செல்லம் என் செல்லம். நல்லா கிண்டி விடுமா. அப்படி மனம் முடுதா? அடி பிடிக்குதா? இல்ல இல்ல, வாவ். அந்த கீ இருக்கா? கீலாம் போடக்கூடாது. ஏய், ஃப்ளேவர் ghee மாறிடும். போட்டா flavor மாறிடும். இல்ல இல்ல அடி போட்டா ஃப்ளேவர் மாறிடுமா? எங்க துணி சிலர் வந்து கீ போடுவாங்க, முந்திரி போடுவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் போடக்கூடாது. கம்மியாக்கிடும். டேஸ்ட் குறைச்சிரும். சவுத் இந்தியன் ஸ்டைல் வராது. ஆமா. இதோட டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா, அந்த நம்ம வடிச்ச சாதம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எப்பவும் சாதம் வடிச்சு தானே நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக்கர்ல வந்து நிறைய பேர் சமைச்சு சாப்பிடுறீங்க, தொப்பை விழுகும். கண்டிப்பா வந்து தொப்பை ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் போயிடும். இப்போ நீங்க அதே மாதிரிதான் கண்டென்ட் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சாதத்தை வடிச்சிருவோம். அதே மாதிரி வடிச்சுதான் அதுக்கப்புறம் ஆஃப் பாயிலா இருக்கத இது பண்ணி தம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து
அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது தண்ணி பத்துமான்னு எனக்கு போதும் போதும் 4 கிளாஸ் தானே போதும். அத்தை சுடல விடல விட விட இருங்க. ஸோ அதனால குக்கர்ல போதும்டி, நிறையா தான் இருக்கு. குக்கர்ல பிரியாணி செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். தயவு செய்து மக்களே மேக்ஸிமம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா ஃபுல்லா கறி வெந்துருச்சு. சாதம் அடிச்சிட்டோம். ஸ்மெல்லு பா தூக்குதுப்பா. இப்போ இதுல இருக்க ரைஸ் எல்லாம் இப்படி தள்ளி விட அந்த ஸ்மெல்லு. இப்போ வந்து இப்போ சூரி எந்திரிச்சு கொட்டவா அள்ளி போடுவோமா? அப்படியே அள்ளி போடுங்க. வாவ், அள்ளி போடு. சிங்கி புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு. அமேசிங்மா. இப்போ காவிரி வந்து ஆஃப் பாயில் அரிசியை மேலே அப்படியே பரபரன்னு அப்படியே போடுறாங்க. மலைச்சோரன் மாதிரி தூவுறாங்களா? இதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பா? ஆமா. இத பிரியாணில மொத்தம் எத்தனை ஸ்டெப்புங்க? இப்போ இந்த கிரேவி தனியா வச்சோம், ரைஸ் தனியா வச்சோமா. இந்த ரைஸை போட்டுட்டு ஒரு கிண்டு லைட்டா கிண்டிட்டு நம்ம வந்து தம் போட்டுறணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்போ லைட்டா லைட்டா அடியில இருக்க கிரேவியை மட்டும் எடுத்து அப்படி மேல எல்லா பக்கமும் போட்டுட்டு ஸ்பீட் பண்ணு. இந்த துணி வச்சு சிம்லே இருக்கட்டும். அது பிடிக்கும் அடியில இருக்க ரைஸ். ரைஸ் நல்லா ஊறி நீட்டா இருக்கு. ரொம்ப வெந்துருச்சுன்னா அது உடஞ்சிரும். அது பாதியிலே இருக்கிறது. தண்ணி வேணா இதுல வந்து நீங்க பத்தல உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ஆஃப் பாயிலா எடுத்திருக்கோம், அதனால தண்ணி பத்தாது. ஏன்னா கிரேவிக்கும் நம்ம அதிகமா ஊத்தல. இதுல சால்ட் போட்டு நான் வச்சிருக்கனால இந்த தண்ணியே தான் ஊத்துறேன். சூடா இருக்க தண்ணி. எத்தனை கிளாஸ் ஊத்தணும்? நம்மளுக்கு கொஞ்சம் போதும். ஒரு கிளாஸ் போடணும். அது லைட்டா கிண்டிட்டு தம் போட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் போடு. ஓகே. அந்த முட்டையை உடைச்சு அதுல போடுங்க. சரி, இல்ல இது தம் போட்டுடலாம். அந்த அந்த தட்டு எடுத்து இருமா, இதை வலிச்சு போட்டுருங்க சோறு. தம் போட்டு இந்த தண்ணி எடுத்து மேல வச்சிடலாம். தம் போடுறதுக்கு இந்த தண்ணி ஒரு 5 minutes ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வெயிட்டுக்காக. அப்புறம் இந்த முட்டை வந்து நம்ம முட்டை சாப்பிடாத பாயில் பண்ண எக் கேக் பிடிக்கலடா. இன்னும் ஒண்ணு உடைஞ்சிடுச்சு. சின்ன பையன் மாதிரி இருக்கான்ல சூரி இந்த சட்டையில. ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கு. எத்தி பிடிக்குது. ஃப்ளோ பண்ணுவோமா? சிம்ல வச்சிடணும். அவ்வளவுதான். ஃபைனல் ஸ்டெப். இன்னும் சிறிது நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிருமா? இந்தாமா. தம்ல போட்டு ஒரு 10 to 15 minutes வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா அந்த பூ மாதிரி இருக்கும் ரைஸ். முட்டை பாரு போய் சாப்பிடலாம். ஆஹா, வைமா சாப்பிடலாம். பசியில பாருங்க. இருங்க. இருமா ஊத்திராத மனுக்கு கல்யாணமே ஆன்ல இருக்கா? ஓகே ஓகே, பிரியாணி ஓபன் பண்ணலாம். ஓகே ஓகே, வாங்க மக்களே. வந்து இப்போ பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் என் மருமக. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. பிரியாணி வாவ், பாருங்க. தம் போட்டு ஏன் சைடு ஓகே. நல்லா ரைஸ் வெந்திருக்கா? நல்லா அந்த கேமராக்கு அப்படியே காட்டிடு. இது வரைக்கும் கொண்டு போ கையை. கேமராக்கு அப்படியே காட்டு. இன்னும் நல்லா கிட்ட கொண்டு போ கேமரா கிட்ட. கொஞ்சம் இங்க. ஆவி பறக்குது. ஆவி
சரி அந்த அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு டேஸ்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு ஒரு புடி வாங்க, என்ன புடி? பிரியாணி புடி. முட்டை இந்த டேஸ்ட் பண்ணுங்க. ஆனியன் வேடா சரி. அது அடியில கிரேவியோட ரைத்தா கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். ரைத்தா ரெடி பண்ணது. ஓகே. அடிச்சு வச்சிருக்கு லைட்டா. ரைத்தா வச்சுக்கலாம். ஓகே. மூடி வச்சலாமா? வாங்க. இது வந்து டேஸ்டிங் பிளேட். ஒரு எக் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். சொல்லுவாங்க. நல்லா சூடா இருக்கு. நல்லா ஸ்பைசியா இருக்கு, நல்லா டேஸ்டாவும் இருக்கு. சூப்பர் சூப்பர். வாவ், நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. ஹோட்டல்ல சூப்பரா இருக்கு. எங்க சத்தம் இது? சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சூப்பர். பூ போல வெந்திருக்கு. ஒரு மாதிரி வெந்திருக்கு. கடையில செய்யறதை விட 10 மடங்கு சூப்பரா இருக்கு. 100 மடங்கு. 100 மடங்கு. சரி இது ஆஃப் பண்ணிடு போதும். அம்மா பாரு இது. ஆஹா, அந்த புதினா அதோட ஃப்ளேவர், கொத்தமல்லி அவுட்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடலாம்னா 100க்கு 100. 1000க்கு 1000. ஓகேவா? மிட் நைட் பிரியாணி ஆசை நிறைவேறிச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு பாருங்க. ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு அந்த சாப்பிடலாம். அன்பே சுவை. அந்த பாசத்தோட ஒரு சுவை கிடைக்கும். சமைக்கும் போது அதுவும் இந்த டைம்ல இந்த மாதிரி மாடியில சமைச்சு சுட சுட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அது செம்மையா தெலுங்குல சொல்லுமா? சூப்பர் கவுந்தி. சூப்பர் கவுந்தி. அப்புறம் பாலச்சாவுனா. பாலச்சாவுனா. Bye, please subscribe. ஓகே ஓகே பை பை பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். மீண்டும் மீண்டும் வணக்கம்.